Morning students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 90 மார்க்ஸுக்குரிய கொஷின் 12th ஸ்டாண்டர்டுக்கு. இப்போ ஏன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின் பேப்பரு. ஃபஸ்ட்டு 20 மார்க்ஸ்க்கு வந்து 1 மார்க்கு, இதில் சாய்ஸஸ் கிடையாது. நம்ம 21 மார்க்ஸையும் யூ ஹாவ் டு அட்டன், நீங்கள் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 வந்து சினானிம்ஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், நிக்கோலா வாஸ் கிளாரிங் அட் ஹிஸ் யங்கர் பிரதர் இன் வெக்ஸேஷன். வெக்ஸேஷனோட பார்க்குறான். வெக்ஸேஷன்னா என்னென்னா ஆன்சர், அதோட கரெக்ட் ஆன்சர் வந்து அனாயன்ஸ், சி தான். நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிறப்ப வெக்ஸேஷன் எழுதி ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு ஆப்ஷன் சி எழுதி அனாயன்ஸ் எழுதுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, கண்டிப்பாக ஆப்ஷனும் இருக்கணும், ஆன்சரும் இருக்கணும். வெறும் சி மட்டும் போட்டுறக்கூடாது, இல்லை வெறும் அனாயன்ஸ் மட்டும் எழுதக்கூடாது. சியும் இருக்கணும், அனாயன்ஸ் இருக்கணும். செகண்ட் ஒன், த அதர் எ ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் கேதர்ட் இன் லூஸ் ஃபோல்ஸ் அபவுட் ஹிஸ் ஸ்கின்னி ஃப்ரேம்னு கொடுத்துருக்கு. அந்த டியூனிக் வந்து என்ன ஆன்சர்னா லூஸ் அவுட்டர் கார்மெண்ட், தொலைதொலன்னு போட்டிருக்கிறது. தேர்ட் ஒன், மை ப்ரோக்ரஸ் அல்தோ ஸ்லோ வாஸ் ஸ்டெடி. ஸ்டெடின்னா அதுக்கு என்ன சினானிம்ஸ்னா ஃபர்ம். நெக்ஸ்ட்டு அப்ராப்ரேட் ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்கு. 3 ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், they brought her here, persuaded us to take her into the hospital. ஸோ பர்சுவேடர்னா இணங்க வைக்கிறது, சம்மதிக்க வைக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் என்னென்னா சி ஆன்சரு டிட்டரு, அதாவது டிசுவேடர்னும் வரும். டிட்டர்னா டிஸ்கரேஜ்னு அர்த்தம். ஃபிஃப்த் ஒன், ஆன்டிசிபேஷனை ஒரு ஈகர்னஸ், ஆர்வம், அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்கிறது. அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இக்னரன்ஸ், டவுட் இதில் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் வேறு கொஷின் பேப்பரில் அது கொடுக்கலாம். 6 ஒன், தேர் ஹி வாஸ் சிட்டிங் இன் ஸ்ப்ளெண்டர் ஆன் ஹிஸ் சேர். ஸ்ப்ளெண்டர்னு ஒரு கம்பீரத்தோடு இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா டி ஆன்சர் சிம்பிளிசிட்டி. தென் 7th ஒன், சூஸ் அ கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட் ஃபார் த காம்பினேஷன் ஓவர் கோட். ஓவர் கோட்டுக்கு வந்து என்ன காம்பவுண்ட் வேர்டு காம்பினேஷன் கேட்டிருக்காங்க. ஓவர்ன்றது ப்ரிப்போசிஷன், கோட்டுன்றது நவுன். அப்போ ஆன்சர் என்ன? ஓவர் கோட்டுக்கு ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன். அப்போ நீங்கள் சினானிம்ஸ் படிக்கணும், ஆன்டனிம்ஸு, தென் காம்பவுண்ட் வேர்ட்ஸும் லேர்ன் பண்ணிக்கோங்க. 8th ஒன், கண்டிப்பாக அப்ரிவேஷன்ஸ் ஆர் அக்ரோனிம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் டான்சி கேட்டிருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர்னா தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இது ஜஸ்ட் ஒரு மாடல் தான் இந்த கொஷின் பேப்பர். நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய அப்ரிவேஷன்ஸ் அக்ரோனிம்ஸ் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக எழுதிடலாம். 9th ஃபாரின் வேர்ட்ஸும் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. 11th 12th புக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. 11th புக்கில் இருக்குது ஃபாரின் வேர்ட்ஸ். என்ரூட்னு பார்த்தீங்கன்னா, என்ரூட்னா ஆன் த வே, போகிற வழின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்டாப்பிங் ஃபார் லஞ்ச் என்ரூட், போகிற வழியில் நிப்பாட்டுங்க லஞ்சுக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ரூட்னா ஆன் த வே. ஆப்ஷன் கண்டிப்பாக எழுதணும். 10th ஒன், சூஸ் அ கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் த பிளண்டர்ட் வேர்டு பயோபிக். அதுக்கு பிளண்டிங் வேர்டு என்னென்னா 2 வேர்டு சேர்ந்து தான் இந்த வேர்டு வந்திருக்கு. அது டி ஆன்சர், பயோகிராஃபி ப்ளஸ் பிக்சர் தான் பயோபிக். 11th ஒன், சூஸ் அ கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்டு ஃபார் லாகிரிதம். லாகிரிதம் புக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம லாக் புக்குன்னு தான் சொல்லுவோம். டி ஆன்சர். 12th ஸ்டடி ஆஃப் மணி அண்ட் காயின்ஸ். பணத்தை பற்றியும் அந்த காயின்ஸை பற்றி படிக்கிறது என்ன படிப்புன்னு கேட்டால் நியூமிஸ்மேட்டிக்ஸ், பி ஆன்சர். அப்போ நீங்கள் என்னென்ன படிக்கணும் பாருங்கள். காம்பவுண்டு வேர்ட்ஸு, ஃபாரின் வேர்ட்ஸு, பிளண்டிங் வேர்ட்ஸு, கிளிப்டு வேர்ட்ஸு, 1 மார்க்ஸ் இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1 வேர்டு சப்ஸ்டியூஷன், ஒரே வேர்டு தான் இந்த லென்த்தியான அந்த டெஃபினிஷனுக்கு. 13th ஃபார்ம் அ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் ப்ரிஃபிக்ஸ். அக்யூரேட்டுக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் சேர்த்தா கரெக்டாக இருக்குன்னா இன்னு. 14th fill in the blanks with a suitable relative pronoun. This is the parcel. that இல்லாட்டி வச்சு போடலாம். that கரெக்டான ஆன்சர், I got yesterday. 15th one, fill in the blanks with a suitable preposition கொடுத்துருக்கு. charts are hanged dash the wall. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்க்டு ஆன் த வால், சவுத்தில் மாட்டியிருக்கு. தென் 16th சூஸ் அ கரெக்ட் கொஷின் டேக் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கிவ் மீ யுவர் பென்னு கொடுத்துருக்கு. ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து இது பாசிட்டிவில் இருந்தால் நம்ம கேட்கக்கூடாது, நெகட்டிவ் தான் இருக்கும். பேனா கொடுன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு கேட்க மாட்டோம், கொடுக்க சொல்லி தான் கேட்போம். அப்போ எது கரெக்டுனா வில்யூ தான். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு வில்யூ யூஸ் பண்ணலாம். Then 17th one, choose a suitable meaning for the idiom found in the following sentence. Each member of the team had all their ducks in a row. All their ducks in a row na well organized. எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 18th one, substitute the underlined word with appropriate alternative. My brother is between jobs for a year. Between jobs னா unemployed, வேலை தேடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். 19th one,
Choose a correct sentence pattern for the following. Sentence pattern கேட்டிருக்கு. Yesterday he finished the lunch. எஸ்டர்டேன்றது அதாவது ஹவ் வேர் வென்ன்ற கேள்விக்கு பதிலாக வந்து அர்ஜென்ட்டு, ஹீ சப்ஜெக்ட்டு, ஃபினிஷ்டு வேர்பு, எதை ஃபினிஷ் பண்ணான்னா லஞ்சை ஃபினிஷ் பண்ணா, ஸோ ஆப்ஜெக்ட்டு. 20th பாருங்கள், fill in the blanks with the suitable phrasal verb. The aeroplane will take off only at 8 p.m. Take offனா ஸ்டார்ட்னு அர்த்தம். ஸோ 21 மார்க்ஸ் பார்த்தோம். அந்த 21 மார்க்ஸ் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், பிளண்டிங், கிளிப்டு வேர்ட்ஸ், ப்ரிப்போசிஷன், கொஷின் டேகு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் கூட இதில் கேட்கல. அது இடியம்ஸு, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு மாடல் தான், நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். தென் 21 to 26 வரைக்கும் 2 மார்க் கொஷின். அதாவது 2 மார்க்ஸ்னால் ஈச் ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து ஒரு 1 மார்க்ஸ் இருக்கும். இதில் வந்து எத்தனை செட்டு, 6 செட்டு கொடுப்பாங்க. நம்ம 4 செட்டு மட்டும் எழுதணும். அப்போ 8 மார்க்ஸ்க்கு எழுதணும். 21th பாருங்கள், லைக் எ ஹியூஜ் பைத்தான் வைண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. வாட் லுக்ஸ் லைக் அ பைத்தான் கேட்குறாங்க. இங்கே ஆன்சர் இருக்கும், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. த க்ரீப்பர் லுக்ஸ் லைக் அ பைத்தான். அந்த ஸ்னேக் மாதிரி எது சுற்றி இருக்குன்னா அந்த க்ரீப்பர், அந்த கொடி தான் அந்த மரத்தை சுற்றி இருக்குது. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த லைன். இந்த லைனில் எது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா ஜூம் ஆஃபிசம்னு சொல்லுவாங்க. லைக்குன்னு வந்தால் சிமிலி, அதாவது பாம்போட கம்பேர் பண்ணுறாங்களா அந்த பிளான்ட்டை அந்த கொடியை, அதனால தான் இது ஜூம் ஆஃபிசம்னு சொல்கிறாங்க. அல்லது லைக் வந்ததுனால சிமிலி கூட சொல்லலாம். தென் 22, ஹூ கேதர் ஆல் டே. அந்த மரத்தில், அந்த கேஷ்யூ ட்ரீயில் யார் வந்து நாள் முழுவதும் இருக்கிறதுன்னு கேட்டால் பேர்ட்ஸ் அண்ட் பீஸ் கேதர் ஆல் டே. பறவைகளும் அந்த தேனீக்களும் தான் நாள் முழுவதும் இருப்பாங்க. வேர் டிட் த க்ரீச்சர் கேதர். Birds and bees gather by the cashew nut tree on the all day. அப்படியே எழுதலாம். இல்லாட்டி creatures gathered on the cashew nut tree. ஸோ இந்த ஆன்சர்ஸ் மட்டும் ஃபிக்ஸட் கிடையாது, நீங்களே வந்து ஓனாக கூட ஆன்சர்ஸ் எழுதலாம். ஆல்ரெடி நீங்கள் லேர்ன் பண்ண ஆன்சர்ஸை இது எழுதலாம். ஜஸ்ட் இது ஒரு மாடல் தான், இதே அப்படியே ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா 1 மார்க்குக்கு சேம் தான். மீதி ரிமைனிங்கெல்லாம் நீங்கள் ஓனாக எழுதலாம். இன்னும் நிறைய எழுதணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். 23 பாருங்கள், விச் ட்ரீ இஸ் ரெஃபர் டு இந்த அபவ் லைன்ஸ். மேக்ஸிமம் இந்த ட்ரீனாலே கேஷ்யூ நட் ட்ரீ தான். வாட் கிளைம்ஸ் அரவுண்ட் த ட்ரீ. அந்த மரத்தை சுற்றி இருக்கிறது எதுனா அந்த க்ரீப்பர் கிளைம்ஸ் அரவுண்ட் த ட்ரீ. 24th பாருங்கள், லைஃப் இஸ் ஹார்ட் பி ஸ்டீல் பி எ ராக். வாழ்க்கை வந்து ஒரு கடினமானது. அந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு துரும்பாக இருந்துடக்கூடாது. ஒரு ஸ்டீல் மாதிரி, ஒரு இரும்பு மாதிரி, ஒரு ராக் பாறை மாதிரி. அவ்வளோ ஈஸியாக எந்த புயல் அடித்தாலும் காற்று வந்தாலும் அது ஈஸியாக சமாளிச்சிடும். ஸோ ஹவு ஷுட் ஒன் ஃபேஸ் லைஃப்னா, ஒன் ஷுட் ஃபேஸ் லைஃப் லைக் அ ராக் அண்ட் ஸ்டீல். 24b பாருங்கள், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபர். வாழ்க்கையை வந்து ஒரு கடினம், ஒரு ஸ்டீலுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. லைக்கர்ஸ் வரல, ஸோ இது மெட்டஃபர். 25th பாருங்கள், ஏ why does the poet suggest that time can be wasted. டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லப்பா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. ஏன்னா டைம் கேன் பி வேஸ்டட் அஸ் அ லெஷர் ஃபார் அ பர்சன். எல்லா நேரமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது, சில நேரங்களில் நம்ம ரெஸ்ட்டும் எடுக்கணும். 25b பாருங்கள், இஸ் இட் ராங் டு பி எ ஃபூல் அட் டைம். சில நேரங்களில் நம்ம ஃபூலாக இருக்கலாமான்னு கேட்குறாங்க. அது ராங்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நோ, இட் இஸ் நாட் ராங். ஏன்னா வி ஷுட் நாட் ஃபீல் அஷேம்டு. யாராவது ஃபூல்னு சொன்னால் கூட அதை நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுலேருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். டோன்ட் ஃபீல் அஷேம்டு டு பி கால்ட் அஸ் அ ஃபூல் வென் வி சீக் நாலேஜ். நம்ம நாலேஜ் கற்றுக்கிறப்ப யாராவது ஃபூல்னு சொன்னால் கூட நம்ம கண்டுக்கக்கூடாது. அட் த சேம் டைம் வி கேன் லேர்ன் அவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் நெவர் ரிப்பீட் இட். நம்மளோட தவறுகள்லேருந்து நிறைய கற்றுக்கிட்டு திரும்ப அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கலாம். அதனால் வந்து யாராவது ஃபூல்னு சொன்னால் கூட அது தப்பில்லைன்றார். ஏன்னா தவறுகள்லேருந்து தான் நிறைய கற்றுக்கலாம். நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அது. Does free imagination help the world? Free imagination help to bring about a change in the world. கண்டிப்பாக கற்பனைகள் தான் வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த அபவ் லைன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட். ஏன்னா இங்கே உலகம் வந்து சேஞ்சஸ் எதிர்பார்க்குறதுன்னு சொல்லிட்டு, அந்த உலகன்றது வேர்ல்டுன்றது அங்கே இருக்க மக்களை தான் குறிக்குது. ஸோ இதில் வந்து 6 செட்டு கொடுத்துருக்காங்க, 12 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. அதில் நம்ம 8 எழுதுனா போதும், 4 செட் எழுதுனா போதும். அப்போ 4 × 2 8 மார்க்ஸ். தென் அதிலே 2 மார்க்ஸில் 3 கொஷின்ஸ் தான் எழுதணும். அதாவது 4 கொடுப்பாங்க. கிராமர் பார்ட்டில் 4 கொஷின்ஸ் இருக்குது, ஒரு சாய்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இப்போ 1 மார்க்கில் சாய்ஸ் கிடையாது, போயமில் சாய்ஸ் இருக்குது, இந்த கிராமர்லேயும் சாய்ஸ் இருக்குது. 3 × 2 6 மட்டும் எழுதலாம். 27th பாருங்கள், ஆல்ரெடி இந்த எல்லா கிராமர் டாப்பிக்குமே நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வீடியோஸ் வேணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களோட சேனலில் பாருங்கள். நாங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், கிராமர்
டாபிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன். 27 பாருங்கள், ரிப்போர்ட் த ஃபாலோயிங் டைலாக். மேனேஜரும் ராகவியும் பேசுகிறாங்க பாருங்கள். ஹவ் யூ brought all your certificate? எஸ் சார், யூ கேன் வெரிஃபை தம்னு கொடுக்குறாங்க. சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு கேட்குறாரு. இது வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஷின். இப்போ இது எப்படி எழுதலைன்னா, மேனேஜர் ஆஸ்க்டு ராகவி இஃப் ஆர் வெதர், இங்கே யூன்றது யாரை குறிக்குது? ராகவியை. ஷீ போட்டாச்சு. ஹாவ் ப்ராட்ன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக அதை நம்ம என்னவா மாற்றணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ஸோ ஷீ ஹட் ப்ராட் ஆல். யுவர்ன்றது அவளை தானே குறிக்குது, அதனால் ஹர் சர்டிஃபிகேட்ஸ். ப்ளூரலாக இருந்தால் தேர் சர்டிஃபிகேட்ஸ்னு எழுதலாம். ராகவி ரிப்ளைடு எஸ், பதில் சொல்கிறா. இல்லை ரிப்ளைடு பாசிட்டிவ்லி கூட சொல்லலாம். அண்ட் ஷீ டோல்டு த மேனேஜர், பதில் சொல்கிறா இல்லையா? தட் கனெக்டிங் ஸ்டேட்மெண்ட்டுனால கனெக்டிங் வேர்டு தட்டு. ஹீ குட், ஏன்னா கேன் வந்து குட்டாக மாறுது. ஹீன்றது மேனேஜரை குறிக்குது. ஹீ குட் வெரிஃபை தெம். இது மாதிரி எழுதினாலே போதும், 2 மார்க்ஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க. தென் 28 பாருங்கள், நோ அதர் ப்ரொஃபஷன் இஸ் அஸ் நோபல் அஸ் டீச்சிங். இதே இந்த சென்டென்ஸ் வந்து புக்லேயே இருக்குது, +2 புக்லேயே இருக்குது. மாடலுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, கம்பேரிட்டிவ் டிகிரியில் மாற்ற சொல்லியிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவ் டிகிரியில் இருக்குது. நோ அதர் வந்தால் வேறு எந்த ப்ரொஃபஷனுமே நோபல் கிடையாது டீச்சிங் அளவுக்கு. அதை தான் நம்மளும் கம்பேரிட்டிவில் சொல்ல போகிறோம். இதுக்கு ஆன்சர்ஸ் பாருங்கள். டீச்சிங் இஸ் நோபலர், அது பிளைன் அஜெக்டிவ், அசஸ் எடுத்துடணும். நோபலர் போட்டு தென் எனி அதர். ஃபஸ்ட்டு டைப்னா தென் எனி அதர் போடுங்க. செகண்ட் டைப்னா தென் மெனி அதர் போடணும். தென் எனி அதர் ப்ரொஃபஷன். 29th பாருங்கள், இது ரொம்ப ஈஸி. பிகின் த சென்டென்ஸ் வித் ஹேடுனா ஈஸியாக நம்ம 2 மார்க்ஸ் எடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இஃபை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஹேடை முன்னாடி போட்டுருங்க. ஹீ இங்கே வந்துடணும், அவ்வளோதான். ஹேட் ஹீ ஒர்க்டு ஹார்ட் ஹீ வுட் ஹேவ் பாஸ்ட். ஒருவேளை அவன் கடினமாக உழைச்சிருந்தா அவன் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. 30th பாருங்கள், தீபா செட் தட் ஷீ லைக்டு ஹாரர் மூவிஸ். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது, டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றணும். இப்போ எப்படி எழுதுனா, தீபா செட் ஓப்பன் கொட்டேஷன் போட்டுட்டு இங்கே தீபா அடுத்தவங்க சொல்கிறப்ப ஷீ சொல்லியிருப்பாங்க, அவள் சொல்கிறப்ப லைக்டு வந்து லைக்காக மாறும். ஹாரர் மூவிஸ். ஸோ இதில் வந்து 4 கொஷின்ஸ் இருக்குது. 4 கொஷின்ஸில் நீங்கள் 3 கொஷின்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஒரு சாய்ஸஸ் இருக்குது. தென் 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். இஆர்சி கேட்பாங்க. இஆர்சிக்கும் சாய்ஸஸ் இருக்குது, கொஸ்டின் ஆன்சர்லேயும் சாய்ஸஸ் இருக்குது. இஆர்சியை பொறுத்தளவில் இப்போ பாருங்கள், எ கிரே பபூன் சிட் ஸ்டாச்சு லைக் அலோன் கொடுத்துருக்கு இல்லையா? நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்க. நான் சொல்கிறது ஸ்லோ லேர்னருக்குரிய, அதாவது லேட் ப்ளூமர்ஸ்க்குரிய மெத்தடு தான். போம்னு போட்டுட்டு த கேஷ்வர் நாட்ரி, பொயிட்டுன்னு போட்டு தோறு தத்துன்னு போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு அந்த பர்டிகுலர் லைனுக்கு எழுதுவாங்க. இன்னும் கொஞ்சம் சில பேர் வந்து ரொம்ப முடியாதவங்களே என்ன சொல்லுவோம், இந்த சப்போஸ் கேஷ்வர் நாட்ரி பேராகிராஃப் படித்து அந்த பேராகிராஃபே அப்படியே எழுத சொல்லுவோம். ஓனாக எழுதுகிறவங்க, க்ரியேட்டிவாக எழுதுகிறவங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதிக்கோங்க. நான் இதை பொறுத்தளவு சொல்கிறது ஸ்லோ லேர்னருக்காக, லேட் ப்ளூமர்ஸ்க்காக. 32 he will be lonely enough to have time for the work. இந்த போம் எதுனா, a father to his son, poet வந்து கால் ஆகஸ்ட் சான்பர்க். எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் எழுதிக்கோங்க. இல்லை நீங்கள் ரெஃபரன்ஸ் கான்டாக்ட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோடு எழுதுனாலும் எழுதலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். 33யும் ப்ரூட்ஸ் ஹாவ் பீன் ஜென்டில்டு வேர் லேஷஸ் ஃபெயில்டுன்னு கொடுத்துருக்கு இல்லையா? இது வந்து எ ஃபாதர் டு ஹிஸ் சன், அதே போம் தான். போயிட்டு வந்து கால் ஆகஸ்ட் சான்பர்க். இது உங்களுக்கு ஆல்ரெடி இஆர்சினா தெரியும். போயிட்டு போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுறது அந்த மாடலே எழுதலாம். இல்லை நீங்கள் வந்து ரெஃபரன்ஸு கான்டாக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு எழுதினாலும் எழுதலாம். இதுக்கு சாய்ஸஸ் இருக்குது. 2 எழுதுனா போதும். அது மாதிரி இதுக்கும் சாய்ஸஸ் இருக்குது. கொஸ்டின் ஆன்சர். அகெயின் கொஸ்டின் ஆன்சருக்கும் இப்போ நான் சொல்கிறது ஸ்லோ லேர்னருக்காக சொல்கிறது தான். இதில் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். நீங்கள் வந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதுனா எழுதிக்கலாம். ஹவு டிட் த நேரேட்டர் ஹெல்ப் த பாய்ஸ் ஆன் சண்டே? சண்டேஸில் நேரேட்டர் எப்படி ஹெல்ப் பண்ணார்? த நேரேட்டர் ஹெல்ப் த பாய்ஸ் ஆன் சண்டே பை டேக்கிங் தம் டு பொலைட்டா இன் ஹிஸ் கார் டிரைவிங் ஹிம்செல்ஃப். காரில் அந்த ஊருக்கு கூப்பிட்டு போனால அவரே ட்ரைவ் பண்ணி அதுதான் அவர் செய்யக்கூடிய ஹெல்ப். 35 பாருங்கள். ஒய் ஆர் த 2 சேர்ஸ் கம்பேர்ட் டு ராமன் லக்ஷ்மணா? ஏன் அந்த 2 சேரை ராமன் லக்ஷ்மணான்னு சொன்னாங்கன்னா, த 2 சேர்ஸ் வர் மேடு பை த கார்பெண்டர் இந்த வில்லேஜ். அந்த வில்லேஜில் இருக்க கார்பெண்டர் தான் செஞ்சது. ஒரே கார்பெண்டர் தான். தே லுக்டு சிமிலர் ஆர் அலைக், 2 ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ தேவர் கம்பேர்ட் டு ராமன் அண்ட் லக்ஷ்மணா. ஒரே கார்பெண்டர் செஞ்சார், ஒரே மாதிரி இருக்குது. அதனால் அது ராமன் லக்ஷ்மணன் சொல்லிட்டாங்க. 36 the boys did not spend much on clothes and food. Why அப்படின்னு கேட்குறாங்க. 36 பாருங்கள். they have to pay a heavy sum on the treatment for their sister. அவங்க சிஸ்டருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணும். இந்த பாயிண்ட்ஸ் பத்தாது, இது கம்மியாக தான் இருக்குது. இது லேட் ப்ளூமர்ஸ்க்காக. நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுன்றவங்க இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதுங்க.
தென் அடுத்து பாருங்கள் 37 வந்து 37 to 40 வந்து ஜென்ரல் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. இதில் வந்து 37ல் ஃபிக்ஸடு கிடையாது, நிறைய கொஷின்ஸ் மாற்றி மாற்றி கேட்பாங்க. இதில் வந்து நியூஸ் ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்கே 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் படித்தா தான் அதை வச்சு கூட எழுதலாம். மேக்ஸிமம் இது பாசிவ் வாய்ஸில் மாற்றி எழுதுனா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க, அதாவது த ஹிந்துன்னு கூட போடலாம். எடிஷன் வந்து சென்னை, வெள்ளூர் அது மாதிரி கூட எழுதிடலாம். இது வந்து ஸ்லோ லேர்னருக்கு தான். நீங்கள் ஸ்டாண்டர்டாக எழுதுகிறவங்க உங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன் 22/5/21 at 4 PM in Chennai, the price of gold was fallen sudden. ஏன்னா இது ஆக்டிவ் வாய்ஸில் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க, அது பாசிவ் ஃபார்மில் கொடுக்கணும். திஸ் வாஸ் அனௌன்ஸ்டு பை த ப்ரெஸ் மீட்டில் இதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கூட எழுதலாம். இது மெயினாக ஸ்லோ லேர்னருக்கு தான். நீங்கள் நல்லா எழுதுகிறவங்க நீங்கள் ஓனாக எழுதிக்கோங்க, பாசிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள். 38 பாருங்கள், டயலாக்ஸ் எல்லாம் இது நீங்களாக ஓனாக எழுதிக்கலாம். கிஃப்ட் ரேப் பண்ணுறதும் நீங்கள் ஓனாக எழுதிக்கலாம். இந்த 37 to 40 பொறுத்தளவு கீழே அவங்க கொஷின் பேப்பரில் நாங்கள் வேல்யூ பண்ணுறப்ப கொடுக்க மாட்டாங்க. என்ன ஓன் ஆன்சர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஓன் ஆன்சர்ஸ் எழுதுனா அதுக்கு மார்க் அவார்ட் பண்ண சொல்லுவாங்க, மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால். அதனால் நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். கம்ப்ளீட் த ப்ராவர்ப்ஸு. மேக் டேஷ் வைல் த சன் சைன்ஸ், இதுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. காற்றுள்ள போதை தொற்றுக்கோள், அதனால் ஹே. செகண்ட் ஒன், நெவர் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். தேர்ட் ஒன், லாஃப்டர் இஸ் அ பெஸ்ட் மெடிசன். இதில் 4 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 3 மட்டும் எழுதினா போதும், சாய்ஸஸ் இருக்குது. தென் 5 மார்க்ஸ் கொஷின். 5 மார்க்ஸை பொறுத்தளவில் 7 × 5 35 இருக்குது. எதிராக சாய்ஸ் இருக்குது பாருங்கள். 41 வந்து பேராகிராஃப் கொடுப்பாங்க, ப்ரோஸுக்கு பேராகிராஃப். இது 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனாக்கும் சேருக்கும் கேட்டிருக்கு. நீங்கள் வந்து ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அதை எழுதிருங்க. 42 பொறுத்தளவில் கேஷர் நாட்ரி கேட்டிருக்கு. கால் இப்போ பாருங்கள், இதில் எந்த போயம்னே நீங்கள் கொடுக்கல, டைரெக்டாக ஃபாதர் டு கிவ் சன் கொடுக்கல, பட் போய்ட்டோட பேர் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சன்னுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்டிஃபை த டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாகவும் படிச்சுட்டு எழுதலாம். நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதணும். நிறைய சப்டைட்டில்ஸ் எல்லாம் கூட தேவையில்லை, ஆனால் நீங்கள் எழுதினாலும் ஓகே. ஆனால் இந்த கொஷின் என்ன கொஷின் கொடுக்குறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக எழுதுங்க. 43 வந்து ஃபஸ்ட்டு ப்ரோஸு, போமு, அடுத்து சப்ளிமெண்ட் ரீடர் அக்ஸினோ கொடுத்துருக்கு. இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே பாயிண்ட்ஸ் வச்சு எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஓனாக லேர்ன் பண்ணியிருப்பீங்களா, அந்த பேராகிராஃப் கூட எழுதிக்கலாம். ரொம்ப முடியாதவங்க இங்கே இருக்க பாயிண்ட்ஸ் வச்சு டெவலப் பண்ணி எழுதலாம். 43 பி வந்து பேராகிராஃப், ஆல் சம்மர் டே பேராகிராஃப் கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்கள் 44 வந்து சம்மரி ரைட்டிங் கொடுத்துருக்கு. அவர் மேக் நோட்ஸ் எழுதியிருக்கு. ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது ரிலேட்டட் ரஃப் காப்பி ஃபேர் காப்பி போட்டு எல்லாம் எழுதுவீங்களா சம்மரி ரைட்டிங்க்கு, அதை எழுதிருங்க. மெயினாக ஹெட்டிங் போடுங்க, ஏன்னா ஹெட்டிங்க்கு 1 மார்க். இப்போ நீங்கள் சம்மரி ரைட்டிங் எழுதுனீங்கன்னா என்ன எழுதணுன்னா, ரஃப் காப்பிக்கு 1 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 3 மார்க்ஸு, ஹெட்டிங்க்கு 1 மார்க், டோட்டலாக 5 மார்க்ஸ் அவார்ட் பண்ணுவாங்க. தென் 45 பாருங்கள், ரைட் அ லெட்டர் டு AZ கம்பெனி ரெக்வஸ்டிங் தம் டு ரீப்ளேஸ் டிஃபெக்டிவ் ஜூஸர். நீங்கள் வாங்கின ஜூஸர் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அது மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் சர்ச் பண்ணவே தேவையில்லை, உங்கள் புக்லேயே இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் அந்த லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு இது அல்லது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் அ பேராகிராஃப் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் ஹெல்த். நீங்கள் ஓனாக இதை எழுதுனாலும் எழுதலாம். இது வந்து ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங்கில் ஃப்ரம் டு போட்டு சப்ஜெக்ட் போட்டு அந்த கண்டென்ட் எழுதிட்டு லாஸ்ட்டில் தேங்க்யூங் யூ, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி இல்லாட்டி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு எழுதுவோம். இன்ஃபார்மல் லெட்டர்னால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் எழுதுகிறப்ப நம்ம என்ன இந்த கார்னரில் ரைட் சைட் கார்னரில் டேட்டு இதெல்லாம் போட்டுட்டு தென் டியர் அங்கிள் டியர் ஃபாதர்னு எழுதிட்டு ஜென்ரலாக எழுதணும். ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன் சொல்லிவிட்டு அங்கே என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடலாம். லாஸ்ட்டில் கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஆல், எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன சொல்லலாம், யூஎஸ் லவ்விங்லின்னு போட்டு உங்கள் நேம் எழுதணும், அட்ரஸ் ஆன் த கவர் எழுதணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ், ஸ்பாட் த எரர்ஸ். இதில் சாய்ஸஸ் கொடுத்துருக்கு பாருங்கள், ஸ்பாட் த எரர் அல்லது வந்து கிராமர் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஷுட் கீப் ஹிஸ் ப்ராமிசஸ் வராது, ஏன்னா ஒன்றுன்னு சொல்கிறதுனால ஒன்ஸ் ப்ராமிசஸ், ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் ப்ராமிசஸ். செகண்ட் ஒன், இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பீயிங் கிளவர். இன்ஸ்பைட் ஆஃப் அது சிம்பிள் சென்டென்ஸு, ஸோ அண்டு போடக்கூடாது, ஏன்னா காம்பவுண்டுக்குரியது, அண்டர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதணும். தேர்ட் ஒன், ஹவு மச் பேஜஸ் டிட் யூ ரீட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹவு மெனி பேஜஸ். நம்ம கவுண்ட் பண்ண முடியும்னா மெனி யூஸ் பண்ணும், அன்கவுண்டபிளுக்கு தான் மச் யூஸ் பண்ணும். அப்போ என்ன ஆன்சரு, ஹவு மெனி பேஜஸ் டிட் யூ ரீட், எத்தனை பக்கங்கள் படித்தேன்னு கேட்குறது. ஆக்சிஜன் இஸ்
மோர் ஹெவியர்னு கொடுத்துருக்கு. ஐஇஆர் சேர்த்துட்டாலே மோர் தேவையில்லை, அப்போ மோர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஆக்சிஜன் இஸ் ஹெவியர் தான் ஹைட்ரஜன். 5th ஒன், த நியூஸ் ஆர் கிடையாது, எஸ் இருக்கிறதுனால ப்ளூரல் கிடையாது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, அதனால் நியூஸ் இஸ் வெரி த்ரில்லிங். இந்த கொஷின் அட்டன் பண்ணுங்கள், அல்லது இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். fill in the blanks appropriately. On your dash to the courier office, please dash these bundles. On your way, நீ போகிற வழியில் இந்த பண்டலில் வந்து நீ கொரியர் ஆஃபீஸில் வெயிட் போட்டு வச்சிடுன்னு சொல்கிறது. செகண்ட் ஒன், யூ டேஷ் ஹெல்ப் த நீடி. மாடல் யூஸ் பண்ண சொல்லியிருக்கு. இது மாடலுக்கு வந்து ஷுட் யூஸ் பண்ணலாம், இதே செமி மாடல்லாம் ஆட் டு யூஸ் பண்ணலாம். தென் தேர்ட் ஒன், ஷீ டேஷ் குக் ஸ்வீட்ஸ் எவ்ரி வீக்கெண்ட். ஸோ ஷீ நீட் டு, ஒவ்வொரு வீக்கெண்டுமே அவன் செஞ்சாகணும். இப்போ இந்த வீக்கெண்டு முடிஞ்சிச்சு, அடுத்த வீக்கெண்டு அது தேவையான ஒன்று, அப்போ நீட் டு போடலாம். இதே பக்கத்தில் when she was young அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் டு போடணும். she used to cook sweets every weekend when she was young. அப்போ யங்காக இருக்கப்போ ஒவ்வொரு வாரமும் செஞ்சான்னா அப்போ யூஸ் டு போடலாம். 4th ஒன், I dash meet my relatives in Salem நெக்ஸ்ட் வீக்கில் நான் மீட் பண்ணுவேன்றது ஃப்யூச்சர், அப்போ will meetன்னு போட்டுடலாம். 47 பாருங்கள், அதாவது டெவலப் த ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்து அதை டெவலப் பண்ண சொல்லுவாங்க, அல்லது காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க. இதே 47 ஃபீல்டு வேர்ட்ஸும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ரிலிஜன், ஸ்போர்ட்ஸ், அக்ரிகல்ச்சர்னு வரும் இல்லையா, இதில் வந்து காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை பேஸ் பண்ணி 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. வென் வாஸ் சார்ல்ஸ் டிக்கின்ஸ் பார்ன், இங்கே கொஷின்லேயே இருக்கும், அந்த இதில் பேராகிராஃபில் பார்த்தாலே தெரியும். ஹி வாஸ் பார்ன் ஆன் February 7, 1812 இன் ஷாபி லிட்டில் ஹவுஸ் இன் போர்ட்ஸி ஆன் த சவுத் கோஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து. ஒய் டிட் ஹி டிஸ்கண்டினியூ ஹிஸ் ஸ்டடீஸ்னா, நோ மனி டு பே த ஃபீஸ், தே வேர் இன் டெப்ட், அவங்க கடனில் இருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்கூலுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியல. ஹவ் ஓல்டு வாஸ் டிக்கன்ஸ் when he went to work in a ஃபேக்ட்ரின்னா, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறப்ப 12 years old boy. ஹவு மச் டிட் he earn a week, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சம்பாதிச்சானா, he earned a pound a week. விச் நாவல் ரெஃப்ளெக்ட்ஸ் டிக்கின்ஸ் சைல்டுஹுட்னா, டேவிட் கோப்பர்ஃபீல்டு, அது அவர் எழுதின ஒர்க்கு, அவரோட லைஃபையே அது வந்து சொல்லுச்சு. ஸோ இப்போ எல்லா ஸ்கூல்ஸிலும் ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதா இருக்கும். ஓனாக நீங்களாக எழுதுங்க. ஸோ எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம்.